அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக பாரதிய ஜனதா விழுங்கி வருகிறது. நேர் எதிரிகளாக இருந்தாலும் அதிமுக தொண்டர்களுக்காக நான் வருந்துகிறேன். அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக டெல்லியில் அதிமுகவை அடமானம் வைத்துவிட்டார் பழனிசாமி என திருச்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா வரிசையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் நான்தான் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் பொருளாதார சிக்கலில் சிக்கி மக்கள் தவிக்கின்றனர். தமிழகத்தை கடனில் தள்ளிய திமுகவை மக்கள் தூக்கி எறிய வேண்டும். நல்ல திட்டங்கள் தொடர அதிமுக ஜெயிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லியில் நாளை ஆஜராக தவிக தலைவர் விஜய்க்கு சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் ஆஜராவதிலிருந்து அவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வெறும் 6-7 தெரிந்த முகங்களை வைத்து தேர்தலில் போட்டியிட்டு வாக்குகளை பிரித்து யாரையோ 500-1000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைப்பதை விட விஜய் என்டிஏ கூட்டணியில் இணைந்து செயல்படுவது புத்திசாலித்தனம். அப்படி நடந்தால் அது மக்களுக்கும் நல்லது என திரைப்பட இயக்குநர் மோகன்ஜி தெரிவித்துள்ளார். கரூர் சம்பவத்தில் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தவிக தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பிய நிலையில் சிபிஐ விசாரணைக்கு பயந்து விஜய் என்டிஏ கூட்டணிக்கு சென்றுவிடக்கூடாது. அப்படி சென்றால் அவரது அரசியல் பயணம் முடிந்துவிடும் என இயக்குநர் அமர் அறிவுரை கூறியுள்ளார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. செந்தில் பாலாஜி அலுவலகம் மற்றும் வீட்டில் சம்மனை யாரும் பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் இதனால் இமெயிலில் சம்மன் அனுப்பப்பட்டதாக சிபிஐ தரப்பு தெரிவித்துள்ளது. தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் சட்டசபை தேர்தல் மாநில பணிக்குழுவில் அவருக்கு அளிக்கப்பட்ட ஊடகத்துறை பொறுப்பாளர் என்ற பொறுப்பிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளார். தலைமை தேர்தல் கமிஷனர் ஞானேஷ்குமாரை பதவியிலிருந்து நீக்கும் தீர்மானத்தை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக இன்று முதல் ஹோட்டல்கள் இயங்காது என ஓட்டல் உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழலால் அங்கிருந்து இந்தியாவிற்கு வரும் எரிபொருள் வருகை முற்றிலும் தடைபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. 2 வந்தே பாரத் சரக்கு ரயில்கள் தயாரிக்கும் 90% பணிகள் முடிவடைந்துவிட்டது. இந்த மாதம் இறுதியில் முழுமையான பணிகள் முடிக்கப்பட்டு ரயில்கள் ஒப்படைக்கப்பட உள்ளது என ICF அதிகாரிகள் தெரிவித்தனர். இனி அடித்து ஆட வேண்டும். உலக பத்திரிகைகள் பாராட்டும் அளவுக்கு நாம் கெத்தாக முன்னேறியுள்ளோம் என திருச்சி மாநில மாநாட்டில் ஸ்டாலின் பேசினார். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும் என்பதற்கு பொருள் திமுக வெல்லட்டும் என்பதுதான் என்றார். திமுக இருக்கும் வரை பாரதிய ஜனதாவால் தமிழகத்தை ஆள முடியாது. 7வது முறை மட்டுமல்ல, இனி எந்நாளும் தமிழகத்தை திமுக தான் ஆளும். கோடிக்கணக்கான தொண்டர்களை உடன்பிறப்புகளாக பெற என்ன தவம் செய்தேனோ என திருச்சி மாநில மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பெருமிதமாக கூறினார். பீகாரில் நிதிஷ்குமார் முகத்தை காட்டி ஜெயித்து ஆட்சிக்கு வந்தவுடன் இப்போது அவரை அகற்றிவிட்டு முதல்வர் பதவியை பாரதிய ஜனதா பறிக்க உள்ளது. ஆனால் இதுபோல எந்த முகமூடி அணிந்து வந்தாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா ஆட்சியை பிடிக்க முடியாது. திமுக இருக்கும் வரை அது நடக்கவும் நடக்காது என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். பாரதிய ஜனதாவை எதிர்த்து விஜய் நிற்பார் என எந்த நம்பிக்கையில் அவர் பக்கம் நாங்கள் நிற்பது? தேர்தல் அரசியலில் கொள்கைக்காக அனைத்தையும் விட்டுக் கொடுத்து ஒன்றுமில்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்காது என ஆளுநர் ஷாநவாஸ் தெரிவித்தார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஹை அலர்ட்டில் சென்னை உள்ளது என போலீஸ் கமிஷனர் அருண் கூறியுள்ளார். சென்னையில் ரவுடிகளின் பட்டியல் எடுக்கப்பட்டு போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் உள்ளனர் என்றார். மதுரையில் இந்துக்கள் கடவுளாக வணங்கும் ஒத்தக்கடை யானைமலையில் சிலுவை வழிபாடு நடத்தியவர்கள் குறித்து பாஜக சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் பகுதியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 2வரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்தியாவில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு என்று சோசியல் மீடியாக்களில் வெளியாகும் தகவல்கள் உண்மையல்ல என ஆயில் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு SMS அனுப்பி விளக்கம் அளித்துள்ளது. போதிய அளவு இருப்பு உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது. நாட்டில் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்தவும் சிலிண்டர்களை சேமித்து வைப்பதை தடுக்கவும் வாடிக்கையாளர்களுக்கு இனி ஒரு சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்ட பிறகு அடுத்த சிலிண்டரை முன்பதிவு செய்ய குறைந்தபட்சம் 25 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும் என புதிய கட்டுப்பாட்டை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தூதரகத்தின் அறிவுறுத்தல் இல்லாமல் ஈரானை விட்டு வெளியேற வேண்டாம், தூதரக வழிகாட்டுதலுடன் வெளியேறுங்கள் என ஈரானில் உள்ள இந்தியர்களுக்கு இந்திய தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானில் உள்ள இந்தியர்கள் யாரும் 3வது நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக எல்லைப் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அந்நாட்டிற்கான இந்திய தூதரகம் அறிவுரை வழங்கியுள்ளது.
அண்டை நாடுகள் மீதான ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் ஒரு ஆபத்தான தவறான கணக்கீடு மற்றும் பெரிய துரோகம் என கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வரும் 17ஆம் தேதி ஆழ்வார் திருமஞ்சனம், 19ஆம் தேதி உகாதி ஆஸ்தானம் ஆகிய நிகழ்வுகள் நடைபெறுவதால் அந்நாட்களில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. ரஜினி நடிக்கும் ஜெயிலர் 2 படத்தில் நடிகர் ஷாருக் கான் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மாதம் நடைபெறும் படப்பிடிப்பில் ஷாருக் கான், ரஜினிகாந்த் மற்றும் எஸ்.ஜே. சூர்யா நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட உள்ளன. ஈரான் போரை முடிப்பது குறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் கலந்தாலோசித்து சரியான நேரத்தில் நான் முடிவெடுப்பேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு தொடர்ந்து துணை நிற்கும் என்று கூறிய ரஷ்ய அதிபர் புடின் தேர்வு செய்யப்பட்டுள்ள புதிய ஆட்சியாளருக்கு வாழ்த்து என தெரிவித்துள்ளார். இந்தியாவில் பணவீக்கம் குறைந்த அளவிலேயே இருப்பதால் கச்சா எண்ணெய் உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தாது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அரசு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 67,000 இந்தியர்கள் வளைகுடா நாடுகளிலிருந்து தாயகம் திரும்பியுள்ளனர் என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழ்நிலையை மோடி உன்னிப்பாக கவனித்து வருகிறார். அமைச்சகங்களும் இணைந்து செயல்படுகின்றன என்றார். நாம் நமது கல்வி முறையை நவீனமயமாக்கி தொடர்ந்து மேம்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். புதிய கல்விக் கொள்கைக்கு தேவையான அடித்தளத்தை அமைத்துள்ளது. அதை நடைமுறைப்படுத்துவது மிகவும் முக்கியம் என்றார். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2வது கட்ட அமர்வு இன்று தொடங்கிய நிலையில் ஈரான் போர் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளிகள் ஈடுபட்டதால் லோக்சபா இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபாவுக்கு மனு தாக்கல் செய்த 6 பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். திமுக சார்பில் திருச்சி சிவா, ரவீந்திரன், சுதேஷ், கிறிஸ்டோபர் திலக், அதிமுக சார்பில் தம்பிதுரை, அன்புமணி ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் நோயை விட கொடுமையானது என ஸ்டாலின் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முன்மொழிவால் வாக்குறுதி அளிக்கப்படும் நன்மைகள் மிகைப்படுத்தப்பட்டவை என்றார். அதிமுகவில் சாதாரண தொண்டனும் முதல்வராகலாம். திமுகவில் கருணாநிதி குடும்பத்தினர் மட்டுமே கட்சி ஆட்சியில் பதவிகளை பெற முடியும் என பழனிசாமி தெரிவித்தார். கருணாநிதி உயிரோடு இருந்தவரை ஸ்டாலினை அவர் நம்பவில்லை. கட்சி தலைமை முதல்வர் பதவி என எதையும் தரவில்லை என்றார். ஸ்டாலின், உங்கள் ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொலைகள் நடக்கவில்லை. எங்கும் கொலை, எப்போதும் கொலைதான் நடக்கிறது. நீங்கள் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும் என இபிஎஸ் விமர்சித்துள்ளார். பாரதிய ஜனதா தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை நடப்பதாக வெளியாகும் செய்தி வதந்தி என கும்பகோணத்தில் பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்துள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு டெல்லியில் உள்ள அலுவலகத்தில் நாளை ஆஜராகுமாறு தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் நாளை நடைபெறும் சிபிஐ விசாரணையில் இருந்து தேர்தல் பணிகள் காரணமாக விலக்கு அளிக்க தாவேகா தலைவர் விஜய் தரப்பில் இருந்து சிபிஐயிடம் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் அறிவிப்புகளை மக்கள் நகைச்சுவையாகத்தான் பார்க்கின்றனர் என அன்புமணி தெரிவித்தார். தமிழக மக்களை சில நேரம் ஏமாற்ற முடியும், எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது என்றார். சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 40 லட்சம் ரூபாயை கடந்து செலவழித்தால் ஊழலாக கருதப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்திருக்கிறது. உண்மைக்கு மாறாக செலவு கணக்கு தாக்கல் செய்திருப்பது கண்டறியப்பட்டால் வேட்பாளர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார் என கூறியுள்ளது. கேரள கவர்னர் ஆர்.வி. ஆர்லேக்கருக்கு தமிழக கவர்னர் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அவர் வரும் 12ஆம் தேதி தமிழக கவர்னராக பதவியேற்க உள்ளார். அவருக்கு சென்னை ஹைகோர்ட் புதிய தலைமை நீதிபதி எஸ். சி. தர்மாதிகாரி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இந்த பதவியேற்பு நிகழ்வு எளிமையாக நடைபெறவுள்ளது. விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தணிக்கை சான்றுக்கான மறு ஆய்வு இன்று நடக்கவிருந்த நிலையில் தணிக்கைக்குழு உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாமகவுக்கு உரிமை கோரி ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் அன்புமணி தரப்பு பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. நிறுவனர் என்ற முறையில் கட்சிக்கு ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும். அவருக்கு 87 வயது ஆகிவிட்டதால் நிர்வாக முடிவுகளை எடுக்க முடியாத நிலை உள்ளதாக கூறியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் பற்றி பார்லிமெண்டில் விவாதித்தால் பிரதமர் மோடி எப்படி பிளாக்மெயில் செய்யப்படுகிறார் என்பன போன்ற பல்வேறு விஷயங்கள் வெளியே தெரிந்துவிடும் என்பதால்தான் இதுபற்றி விவாதிக்க மறுக்கிறார்கள் என லோக்சபா எம்பி ராகுல் விமர்சனம் செய்துள்ளார். 2021 முதல் 2025 வரையிலான ஆண்டுகளில் உலகளவில் ராணுவ ஆயுதங்களை இறக்குமதி செய்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 2ஆம் இடம் பிடித்துள்ளது. முதலிடத்தில் உக்ரைன் உள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு தனித்த தத்துவமோ கோட்பாடோ பாதையோ கிடையாது. மகளிருக்கு 2500 ரூபாய் கொடுப்பதாக அவர் கூறியது திரைப்பட காமெடி போல ஃபிளாப் ஆகும் என சீமான் விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி வரும் 11ஆம் தேதி திருச்சி வருகிறார். அவரது வருகையை முன்னிட்டு பஞ்சப்பூர் மற்றும் பிரதமர் செல்லும் வழித்தடங்களில் சிறப்பு பாதுகாப்பு குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர்.
தமிழகம் உட்பட 5 மாநில தேர்தல் பணிகள் குறித்து பாரதிய ஜனதா ஆலோசனை நடத்தும் ஆட்சி மன்ற குழு கூட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. தமிழகம் சார்பில் மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் பங்கேற்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டுவர முயற்சிக்கும் மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தால் சட்டசபை மீதான நம்பிக்கை சீர்குலைந்துவிடும் என கூறியுள்ளார். விஜய் வடசென்னையில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிடுவார் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். வில்லிவாக்கம் அல்லது பெரம்பூர் தொகுதியில் நிற்க வாய்ப்புள்ளது என்றார். அதிமுக பாஜக கூட்டணியில் விஜயின் தாவேகா இணைவதற்கான பேச்சுவார்த்தை டெல்லியில் துவங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவுக்கு 50 இடங்களும் விஜய்க்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அரசியல் கட்சிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களில் மார்ச் 12ஆம் தேதி தாவேகா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சி திமுக மாநாடு மிகப்பெரிய திருப்புமுனையாக அமையும் என நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 சட்டசபை தொகுதிகள் உள்பட மத்திய மண்டபத்தில் உள்ள 41 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் என்றார். திருமண விழாவில் நடிகை த்ரிஷாவை தாவேகா தலைவர் விஜய் அழைத்து வந்தது மோசமான முன் உதாரணம் என்கிறார் கட்சியின் நிர்வாகி ரஞ்சனா நாச்சியார். மக்களை முட்டாள் என நினைக்கிறாரா விஜய்? பெண்ணியம் பேசும் உங்களிடம் கண்ணியம் உள்ளதா என்றும் ரஞ்சனா கேட்டுள்ளார். டெல்லியில் இருந்து கோவா சென்று ஆகாச ஏர் விமானத்தின் கழிப்பறைக்குள் பீடி புகைத்த பயணி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த விஷயத்தில் அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. மானாமதுரையில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் ஆகாஷ் பலியான சம்பவம் வேதனை அளிக்கிறது. இந்த வழக்கை சிபிஐ மூலம் விசாரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். திருச்சி தயாராக இருக்கிறது, மாலை சந்திப்போம் என திருச்சி மாநாட்டையொட்டி முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் அன்றைய இன்றைய வரலாறுகளை இணைத்து ஒரு புதிய வரலாற்றை மாணவர்கள் உருவாக்க வேண்டும் என அமைச்சர் ரகுபதி கேட்டுக் கொண்டார். நீர் மேலாண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் என்றார். தமிழகத்தில் எங்கும் கொலை எப்போதும் கொலை என அரங்கேறி வருகிறது. பாலியல் குற்றங்கள் மற்றும் கொலைகளால் தமிழக மக்கள் அச்ச உணர்வுடனே வாழ்கின்றனர். குற்றவாளிகள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பழனிசாமி கூறினார். வீட்டு உபயோக சமையல் கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு திடீரென ரூபாய் 60 உயர்த்தியுள்ளது. இதனை கண்டித்தும் சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற கோரியும் சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் 3.55 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்ட லிப்டுகள் வேலை செய்யவில்லை. இதில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது? மின்தூக்கிகளில் கூட கமிஷன் எடுத்திருக்கிறார்களா என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். ஆவடி அருகே கோனம்பேடு பகுதியில் அதிமுக எம்பி தம்பிதுரைக்கு சொந்தமான கல்வி நிறுவனம் ஆக்கிரமித்துள்ள 61.18 சென்ட் கிராம நிலத்தை மீட்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதா பற்றி காங்கிரஸ் மற்றும் திமுகவினர் வதந்திகளையும் அவதூறுகளையும் பரப்புவார்கள். அதனை நம்பி மக்கள் ஏமாற வேண்டாம் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கேட்டுக் கொண்டார். அமேசான் தளத்தில் டிவிக்கு காம்போ கிட் விற்பனைக்கு வந்துள்ளது. அதில் தாவேகா கொடி, விசில், கீச்செயின், ரிப்பன் பேட்ச், விஜய் ஸ்டிக்கர், மஃப்லர் மற்றும் ஹேண்ட்பேண்ட் போன்றவை அடங்கியுள்ளன. ஆஃபரில் ரூபாய் 699க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள தேமுதிகவின் சுதீஷுக்கு அக்கட்சி நிர்வாகிகள் இனிப்புகள் ஊட்டி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கட்சிக்காக உண்மையாக உழைக்கும் சாதாரண தொண்டர்களுக்கும் தேர்தலில் வாய்ப்பு தரப்பட்டு எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். 28 தொகுதிகளில் வெற்றி பெற நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் என்றார். மானாமதுரையில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஆகாஷ் என்ற இளைஞர் பலியான வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் நாளை முதல் இயக்கப்படும் என அறிவித்த நிலையில் தாமதமாகியுள்ளது. டெல்லியில் இருந்து வந்த ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மேலும் சில பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். அந்த பணிகள் நிறைவடைந்ததும் ரயில் சேவை தொடங்கப்படும். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 800 குறைந்து ஒரு சவரன் ரூபாய் 1,19,600க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 100 குறைந்து ரூபாய் 14,950க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் ரூபாய் 290க்கும் 1 கிலோ ரூபாய் 2.90 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பதி அருகே விளைநிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி 2 காட்டு யானைகள் பரிதாபமாக இறந்தன. வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். கோவை காந்திபுரம் பஸ் நிலையத்தில் பயணிகள் மத்தியில் நடனமாடி ரீல்ஸ் எடுத்த கேரள யூடியூபர் GS மோகன் என்பவருக்கு கோவை போலீசார் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனர். கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார மையத்தில் திமுக பிரமுகர் ஷியாம் சுந்தர்
குடும்பத்துடன் வசித்து வருவது தொடர்பான வீடியோ வெளியானது. அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் காரக்குண்டு பகுதியில் உள்ள தேயிலை தோட்டத்தில் லிங்கராஜ் மற்றும் ரவி ஆகியோர் காட்டு யானை தாக்கியதில் பலியானார்கள். அப்பகுதி மக்கள் தெலுங்கானாவில் தியேட்டர்களில் வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் பார்க்கிங் கட்டணத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சினிமா டிக்கெட் வாங்கிய ரசிகரிடம் தனியாக பார்க்கிங் கட்டணம் வசூலிப்பது சட்டத்திற்கு புறம்பானது என கோர்ட் தெரிவித்துள்ளது. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த வழக்கை மதுரை மாவட்ட கூடுதல் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது. தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் உள்ள டயர் தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை குடோனில் திடீரென தீப்பிடித்தது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சேதமானதாக கூறப்படுகிறது. பேராசிரியை நிக்கிதா அளித்த புகாரில் நகைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே இந்த வழக்கை முடித்து வைக்கிறோம் என்று சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நிக்கிதா சம்மதம் தெரிவித்தார். தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரியிலும் குடும்ப தலைவர்களின் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மார்ச், ஏப்ரல் 2 மாதங்களுக்கும் சேர்த்து மொத்தமாக 5000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மார்ச் 12, 13 ஆகிய தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாளை தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அவிநாசி அருகே பெருமாநல்லூர் பகுதியில் சேலம் கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரியின் பின்பக்கம் வேகமாக வந்த கார் ஒன்று மோதியது. விபத்தில் காரில் இருந்த நாமக்கல் பள்ளிப்பாளையத்தைச் சேர்ந்த கோடீஸ்வரன் தலை துண்டிக்கப்பட்டு ஸ்பாட்டிலேயே பலியானார். போலீஸ் விசாரணை நடக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த சௌமியா அன்புமணியிடம் சிறுவன் ஒருவன் தனக்கு பிறந்த நாள் என கூறி கடலை மிட்டாய் கொடுத்தான். அதை வாங்கிக் கொண்டவர் சிறுவனை வாழ்க வளமுடன் என ஆசீர்வதித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் புதுப்பட்டினம் கடற்கரையில் இறந்த நிலையில் 150 கிலோ எடையுள்ள அரிய வகை கடல் ஆமை கரை ஒதுங்கியது. கடலோர வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு லட்டு பிரசாதம் செய்வதற்காக டேங்கரில் கொண்டுவரப்பட்ட நெய் லாரி கொண்டபுரத்தில் கவிழ்ந்தது. லாரியிலிருந்து வழிந்த நெய்யை அப்பகுதி மக்கள் கேன்கள், ட்ரம்களில் பிடித்து சென்றனர். மானாமதுரையில் இறந்த விசாரணை கைதி ஆகாஷின் உடலை உடனடியாக மீண்டும் உடற்கூராய்வு செய்ய வேண்டும் என மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. டீன் மேற்பார்வையில் உடற்கூராய்வு செய்வதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும். இறந்த ஆகாஷின் உறவினர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. ஓசூரில் தொழில் சார்ந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு விவசாய நிலங்களை கையகப்படுத்தும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை அறிவாலயத்தில் மனு கொடுக்க சென்ற ஓசூர் விவசாயிகள் 67 பேர் கைது செய்யப்பட்டனர். இதனை கண்டித்தும் அவர்கள் அனைவரையும் விடுவிக்க கோரியும் ஓசூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை அருகே கணுவாய் பாப்பநாயக்கன்பாளையம் செல்லும் வழியில் உள்ள டாஸ்மாக் கடையை காட்டு யானை ஒன்று சேதப்படுத்தியது. யானையிடமிருந்து கடை பணியாளர் ஒருவர் டேபிளுக்கு அடியில் பதுங்கி உயிர் தப்பிய சிசிடிவி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே இலங்கைக்கு கடல் வழியாக கடத்த இருந்த 300 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. 2 பேரை கைது செய்த கியூ பிரிவு போலீசார் மேலும் ஒருவரை தேடுகின்றனர். தென்காசி கீழவயலியைச் சேர்ந்த ஆறுமுகவேல் என்ற விவசாயி மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். முன் விரோதத்தில் இச்சம்பவம் நடந்ததா என கரிவலம் வந்த நல்லூர் போலீசார் விசாரிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் பின்னலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள்மணி. முன்விரோதம் காரணமாக இவரது கூரை வீட்டுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்தனர். மேலும் வீட்டில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கினர். போலீசார் விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் கருணீக சமுத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வம். கூலி தொழிலாளியான இவர் ரோஷன்குமார் என்பவருடன் சேர்ந்து மது அருந்தினார். திடீரென ஏற்பட்ட மோதலில் செல்வத்தை கட்டையால் அடித்து ரோஷன்குமார் கொலை செய்தார். அவரை போலீசார் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் கல்குளம் வழியாக லாரியில் கேரளாவிற்கு கடத்த முயன்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் கரியனப்பள்ளி கிராமம் அருகே கர்நாடகாவைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கோபால் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இது தொடர்பாக மோகன் பாபு என்பவரை கர்நாடக போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். டில்லி மதுபான கொள்கை வழக்கில் முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட 23 பேரின் விடுதலையை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மனுவை டில்லி ஹைகோர்ட் விசாரணைக்கு ஏற்றது. பதிலளிக்குமாறு கெஜ்ரிவால் மணிஷ் சிசோடியாவுக்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டது. வழக்கின் விசாரணை மார்ச் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. பல்லாவரம் அருகே நடந்த முன்விரோதம் காரணமாக நடந்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பாக 8 பேரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தில் இன்று நடைபெற்ற பிளஸ் 2 பொதுத் தேர்வில் 10,159 பேர் ஆப்சென்ட் ஆகியுள்ளனர். 9 மாணவர்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டதாக தமிழக அரசு தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது.
பார்லிமெண்ட் மற்றும் சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு விசாரணையில் மத்திய அரசு 4 வாரங்களில் பதிலளிக்க சுப்ரீம் கோர்ட் அவகாசம் கொடுத்துள்ளது. T20 உலகக்கோப்பை தொடரில் அசத்தல் ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியின் வெற்றிக்கு வித்திட்ட இந்திய வீரர் சஞ்சு சாம்சனுக்கு கேரள அரசு சார்பில் வரவேற்பு விழா நடத்தப்படும் என அம்மாநில அமைச்சர் சிவன்குட்டி அறிவித்துள்ளார். ஈரான் போர் தொடர்பாக இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் முப்படை தலைமை தளபதி அனில் சௌஹான் ஆகியோருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆலோசனை மேற்கொண்டார். லோக்சபா சபாநாயகரை அவமதிக்கும் வகையிலும் அவருக்கு எதிராகவும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை பஞ்சாப் மாநில ஆம் ஆத்மி அரசு அறிவித்தது. அதன்படி பட்டியலின பெண்களுக்கு மாதம் 1500 ரூபாயும் மற்ற பெண்களுக்கு 1000 ரூபாயும் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் ஹர்பால் சிங் சீமா பட்ஜெட் உரையில் அறிவித்தார். போர் காரணமாக ஈரான் சர்வதேச எண்ணெய் சந்தையில் இருந்து விலகினாலும் உலக அளவில் கச்சா எண்ணெய் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பில்லை என்று கேரேஜ் என்ற பிரபல நிதி நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் போரால் இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்தது. கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்த நிலையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 92 ரூபாய் 31 காசுகளாக சரிந்தது. இந்திய பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியுடன் தொடங்கியது. சென்செக்ஸ் 2371 புள்ளிகள் சரிந்து 76,558 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண்கள் நிப்டி 720 புள்ளிகள் சரிந்து 24,731 புள்ளிகளில் வர்த்தகம் தொடங்கியது. கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் நாளை முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாகவும் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்திற்குள் நாளை முதல் செல்போன் பேசவும் போட்டோ எடுக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் ராஜகோபுரம் நுழைவு வாயிலில் நுழைவதற்கு முன்பு செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்ய வேண்டும் என கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காரைக்குடி முத்துமாரியம்மன் கோயிலில் மாசி பங்குனி விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி சுமங்கலி பூஜை விமர்சையாக நடந்தது. திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். வடமதுரை மாரியம்மன் கோயில் மாசி திருவிழாவில் இன்று காலை பொங்கல் வைத்தும் அக்கினிச்சட்டி மாவிளக்கு பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் ஏராளமானோர் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் கோவிலில் பாதாள அறையில் இருந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு பிப்ரவரி 28ஆம் தேதி அத்திவரதர் சிறப்பு பூஜையுடன் வெளியே வந்தார். 10 நாட்கள் நடைபெற்று வரும் தரிசனம் நாளை நிறைவு பெறுகிறது. இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் சிறுவள்ளூரில் உள்ள வனபத்ர காளியம்மன் கோவிலில் மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோயிலில் அமைந்துள்ள வாராகி அம்மனுக்கு சிறப்பு யாக பூஜைகள் நடந்தது. உருளைக்கிழங்கு, கேரட், நிலக்கடலை உள்ளிட்ட 108 மூலிகைப் பொருட்கள் யாக வேள்வியில் இடப்பட்டது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. 2022ஆம் ஆண்டிற்கு பிறகு முதல் முறையாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $110 தாண்டி விற்பனையாகிறது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த கமேனியின் மகன் சயீத் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஈரான் மீதான போரால் குறுகிய காலத்திற்கு எண்ணெய் விலை உயர்ந்தாலும் அது உலக பாதுகாப்புக்கும் அமைதிக்கும் செலுத்த வேண்டிய சிறிய விலையே. இதை புரிந்து கொள்ளாதவர்கள் முட்டாள்கள் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். சவுதியில் ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை. ஒரு இந்தியர் உள்ளிட்ட 12 பேர் காயமடைந்தனர் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா அவசரகால தேவைகளுக்காக சுமார் 415 மில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் வைத்துள்ளது. மேற்காசிய போரால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் எங்கள் வசமுள்ள கச்சா எண்ணெயை உலக சந்தைகளில் விடுவிக்கும் எண்ணம் இல்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் போரில் காயமடைந்த அமெரிக்க வீரர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இதன் மூலம் போரில் இறந்த அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது என அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து இப்போது மீண்டும் குறைந்துள்ளது. காலையில் $120 அமெரிக்க டாலரை எட்டிய ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை மாலையில் $100 குறைந்தது. ஈரானின் புதிய உச்சத் தலைவராக முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் தனது தந்தையின் பணிகளை முஜ்தபா கண்ணியத்துடன் தொடர்வார். கடும் சோதனைகளுக்கு மத்தியில் ஈரான் மக்களை அவர் ஒன்றிணைப்பார் என ரஷ்ய அதிபர் புடின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.
துருக்கி மீது ஈரான் மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் எந்த தயக்கமும் இன்றி தேவையானவற்றை செய்வோம். காசியாண்டெப் பகுதியில் ஈரானின் ஏவுகணைகள் விழுந்தன, ஆனால் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என துருக்கி பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 27.48 கோடி ரூபாய் பரிசுத் தொகை கிடைத்தது. இரண்டாவது இடம் பெற்ற நியூசிலாந்து அணி ரூபாய் 14.65 கோடி பெற்றது. T20 உலகக்கோப்பை தொடரில் 5 போட்டிகளில் 321 ரன்கள் குவித்து சாதனை படைத்த இந்திய வீரர் சஞ்சு சாம்சன் தொடர் நாயகனாகவும், இறுதிப் போட்டியில் 4 ஓவர்கள் பந்து வீசி 14 ரன்கள் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகள் வீழ்த்திய பும்ரா ஆட்ட நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டனர். விஜய் த்ரிஷா குறித்து சர்ச்சையாக பதிவிட்ட நிலையில் த்ரிஷாவுக்கு எனது வாழ்த்துகளும் பாராட்டுகளும் என நடிகர் பார்த்திபன் வீடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் கோடிட்ட இடங்களை நீங்கள் நிரப்புவதற்குள் விடியலாக முழு வீடியோவே வரும் என்றும் அதில் கூறியிருக்கிறார். நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் ராதிகா நடித்து வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள படம் தாய்க்கிழவி. படம் வெளியான 10 நாட்களில் ரூபாய் 50 கோடி வசூலை கடந்துள்ளது. இந்த ஆண்டில் வெளியான 50க்கும் அதிகமான படங்களில் தலைவர் தம்பி தலைமையில் வித் லவ் ஆகிய படங்களை தொடர்ந்து தாய்க்கிழவி படமும் அனைத்து தரப்பினருக்கும் லாபத்தை தந்த படமாக அமைந்துள்ளது. தமிழ், தெலுங்கில் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இசையமைக்கிறார் அனிருத். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் நடிக்கும் 23வது படத்திற்கு இவர்தான் இசையமைப்பாளராக ஒப்பந்தமாக்கியுள்ளார். இதற்காக இவருக்கு 25 கோடி ரூபாய் சம்பளம் பேசியிருக்கிறார்களாம். ஹைடெக் ஆக்ஷன் கதையில் இப்படம் உருவாகிறது. 2011 தியாகராஜன் குமாரராஜா இயக்கத்தில் ஜாக்கி ஷெராப், ரவிகிருஷ்ணா நடித்த படம் ஆரண்ய காண்டம். சிறந்த அறிமுக இயக்குநருக்கான தேசிய விருதையும் பெற்றார் தியாகராஜன் குமாரராஜா. படம் தோல்வியடைந்தாலும் இதற்கென தனி ரசிகர் கூட்டம் இருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படம் வரும் 13ஆம் தேதி ரீ-ரிலீஸ் ஆகிறது. தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் தற்போது அட்லி இயக்கும் தனது 22வது படத்தில் நடித்து வருகிறார். சமீபத்தில் தனது 15வது திருமண நாளை கொண்டாடினார். இதற்காக மனைவி ஸ்னேகா ரெட்டிக்கு விலை உயர்ந்த மெர்சிடிஸ் AMG CLE 53 என்ற காரை பரிசாக அளித்திருக்கிறார். இதன் விலை 1.5 கோடியாம். துரந்தர் படத்தின் வெற்றியை தொடர்ந்து அதன் 2ஆம் பாகம் ஆதித்யா தர், ரன்வீர் சிங் கூட்டணியில் உருவாகியுள்ளது. மார்ச் 19 படம் வெளியாக உள்ள நிலையில் இதன் ட்ரெய்லர் 7ஆம் தேதி வெளியானது. அதிகபட்சமாக ஹிந்தி ட்ரெய்லர் 49 மில்லியன் பார்வைகளை கடந்தது. தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 5 மொழிகளையும் சேர்த்து 65 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளன. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் திரைப்படம் ஏப்ரல் 3ஆம் தேதி வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்தின் பாடல் வெளியீட்டு விழா ஏப்ரல் 2ஆம் தேதி சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடக்கிறது. இந்த ஆண்டில் இதுவரை 50க்கும் மேற்பட்ட படங்கள் வெளியாகியுள்ளன. இந்த வாரம் மார்ச் 13 கிணத்த காணும், கொலை சேவல், போலீஸ் ஃபேமிலி வெஞ்சன்ஸ், வவல்ஸ் ஆகிய படங்கள் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகின்றன. பிரியங்கா மோகனின் மேட் இன் கொரியா படம் மார்ச் 12 நேரடியாக OTTயில் வெளியாகிறது.